பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இங்க பவுல் சொல்றாரு, நீ ஏசப்பா கிட்ட வந்துட்டல்ல, இப்ப நீ பழைய ஆள் இல்ல, புது மனுஷன் பான்றாரு. புது மனுஷன் அப்படின்னா நீ புதுசா மாறிட்ட. உன் பழைய பாவங்களை, பழைய காரியங்களை, நீ ஆண்டவருக்கு விரோதமா ரகசியமான சில காரியங்கள் பண்ண பத்தியா, அது எல்லாத்தையும் ஏசப்பா மன்னிச்சிட்டாரு, உன்னை ஏற்றுக்கொண்டாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பா கிட்ட வந்தா எல்லாமே மறைஞ்சு போயிடுமா. நம்ம பாவங்கள் எல்லாம் மறைஞ்சிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஏசப்பா மன்னிச்சுட்டாருங்க. நீங்க அதை நினைச்சு அதை குற்றமான சொச்சோட வாழணும்னு ஆண்டவர் விரும்பலங்க. நீங்க இப்படி இருக்கனா நீ கிறிஸ்துவ கிட்ட வந்தாச்சு, அதுக்கப்புறம் நீ ஏன் கவலைப்படுற? நிறைய மனுஷங்க உங்களுக்கு விரோதமா சொல்றாங்க, நீ அந்த தப்பு பண்ணிட்ட, இன்னைக்கு நல்ல மாதிரி பைபிள் தூக்கின்னு போனா நீ ஒழுக்கமா, நீ அந்த பண்ண அந்த பாவத்துக்கு தான் இன்னைக்கு நீ இவ்வளவு பிரச்சனை அனுபவிக்கிற. சந்தோஷம் தான் நிறைய மனுஷங்க சொல்லுவாங்க. ஆனா சில பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம லைஃப்ல வரும். ஆனா ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாருங்க. ஏசப்பா கிட்ட வந்துட்டீங்கல்ல, உங்க வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும், உங்க சூழ்நிலைகள் மாற்றப்படுங்க, புது சிருஷ்டியா மாறிட்டீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பாவிகளும் கிடையாது, ஆண்டவருக்கு விரோதமா துரோகம் பண்ண ஆட்களும் கிடையாது. நீங்க ஏசப்பாவுடைய பிள்ளைகளா, ஏசப்பா உங்களுக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுத்துட்டாங்க. ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாருங்க. அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்னைக்குமே கைவிட மாட்டாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.